ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டி மூலமாக என்ஹெச்எம்லேருந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வேக்கன்சிஸ் வந்திருக்கு. டென்டல் டாக்டரு, டென்டல் அசிஸ்டண்ட்டு, லேபர், எம்ஹெச்சி லேப் டெக்னீஷியன், ஆயுஷ் மெடிக்கல் ஆஃபீஸர், டிஸ்பென்சர், மல்டிபர்பஸ் ஒர்க்கர், ஆயுஷ் கன்சல்டன்ட், தெரப்பியூட்டிக் அசிஸ்டன்ட், மெடிக்கல் ஆஃபீஸர், அசிஸ்டன்ட் கம் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர், ஸ்டாஃப் நர்ஸு, ஹெல்த் இன்ஸ்பெக்டரு, அர்பன் ஹெல்த் நர்ஸு, ஃபார்மசிஸ்ட்டு, தென் வந்து பார்த்திங்கன்னா மல்டிபர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர், டென்டல் டெக்னீஷியன், ஃபிசியோதெரபிஸ்ட்டு, செக்யூரிட்டி கார்டு, சானிடரி ஒர்க்கர், குக் கம் கேர்டேக்கர் அப்படின்னு கிட்டத்தட்ட 56 வேக்கன்சிஸ் வந்து இதிலேருந்து வந்திருக்கு. எந்த மாவட்டத்துலேருந்து வந்திருக்கு, எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா என்ன, சேலரி எவ்வளோ, எப்படி அப்ளை பண்ணுறது, எப்போ வரைக்கும் அப்ளை பண்ணலாம், ஃபுல் டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க அப்ளை பண்ணுங்கள். இது வந்து பியூர்லி கான்ட்ராக்ட் பேசிஸு, பர்மனெண்ட் பண்ணவே மாட்டாங்க. நம்ம எல்லா கான்ட்ராக்ட் பேசிஸ்க்கும் நம்ம வந்து ரெகுலராக சொல்கிறது தான். பணம் யாராவது கேட்டு உங்களை பர்மனெண்ட் பண்ணிடுவாங்க, ஃப்யூச்சரில் இது பர்மனெண்ட் ஆகிடும் அப்படின்னு சொன்னால் யாரும் நம்பிட்டு பணத்தை கொடுத்துட்டு ஏமாந்துடாதுங்க. ஸோ இது எங்கேருந்து வந்திருக்கு, என்ன டீட்டெயில் அப்படின்னு பார்ப்போம். ஸோ இந்த போஸ்ட்டுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பணி நியமனம் செய்ய தேசிய நலக்குழும இயக்குனர் அவர்களால் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. மேல்கண்ட காலி பணியிடங்களுக்கு ஒப்பந்த அடிப்படையில் முற்றிலும் தற்காலிகமாக பணி நியமனம் செய்ய பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் 16/12/2024 அன்று மாலை 5 மணிக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளிகேஷனை வந்து ஃபில்லப் பண்ணி அனுப்பிச்சிடணும். இந்த போஸ்ட்டுக்கெலாம் ஒவ்வொன்றுக்கும் எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாவை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சேலரியும் இதிலேயே போட்டிருக்காங்க. டென்டல் டாக்டருக்கு 34,000 ரூபா, டென்டல் அசிஸ்டண்ட்டுக்கு 13,800 ரூபா. ஸோ எலிஜிபிலிட்டியும் சொல்கிறேன் பார்த்துக்கோங்க. டென்டல் டாக்டர்னா பிடிஎஸ் 34,000 ரூபா சேலரி. டென்டல் அசிஸ்டண்ட்டுக்கு 10th 12th முடிச்சிருந்தா இப்போது 13,800 ரூபா சேலரி. லேப் டெக்னீஷியனுக்கு ஒரே ஒரு போஸ்ட்டுக்கு டிஎம்எல்டி முடிச்சிருந்தா போதும் 13,000 ரூபா சேலரி. தென் ஆயுஷ் மெடிக்கல் டாக்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ்எம்எஸ் முடிச்சிருக்கணும், ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்கணும், 34,000 ரூபா சேலரி. டிஸ்பென்சர் அப்படின்ட்டு டிஃபார்ம் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஃபார்மசி கோர்ஸ் கவர்மெண்ட் சர்டிஃபைடு ஒன்லி, 15,000 ரூபா சேலரி. மல்டிபர்பஸ் ஹெல்த் ஒர்க்கருக்கு வந்து 8,500 ரூபா சேலரியும், ஆயுஷ் கன்சல்டன்ட்டுக்கு 40,000 ரூபா சேலரியும் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்குறாங்க. இது தவிர தெரப்பியூட்டிக் அசிஸ்டண்ட்டுக்கு நர்சிங் தெரப்பிஸ்ட் கோர்ஸ் முடிச்சுன்னா 13,000 ரூபா சேலரியும், அசிஸ்டன்ட் கம் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா 12,000 ரூபா சேலரியும், இன்னொரு மெடிக்கல் ஆஃபீஸர்னு 60,000 ரூபா சேலரி, ஸ்டாஃப் நர்ஸ்க்கு வந்து 18,000 ரூபா சேலரி, பிஎஸ்சி டிப்ளமோ நர்சிங் முடிச்சிருக்கணும். ஹெல்த் இன்ஸ்பெக்டருக்கு வந்து 14,000 ரூபா சேலரி, அர்பன் ஹெல்த் நர்ஸ்க்கு 14,000 ரூபா சேலரி, பிஎஸ்சி டிப்ளமோ நர்சிங் ஏஎன்எம் எது முடிச்சதாலும் இதுக்கு போகலாம். ஸோ நீங்கள் வந்து ஸ்டாஃப் நர்ஸ்க்கு போகணுன்னா பிஎஸ்சி டிப்ளமா இருக்கணும். அர்பன் ஹெல்த் நர்ஸ்க்கு போனால் 14,000 ரூபா சேலரிக்கு ஏஎன்எம் முடிச்சிருந்தாவே போதும். ஃபார்மசிஸ்ட்டுக்கு பிஃபார்ம் அப்படின்னா டிப்ளமா இன் ஃபார்மசி முடிச்சுன்னு 15,000 ரூபா சேலரி. ஃபார்மசிஸ்ட் அதே மாதிரி பார்த்திங்கன்னா 15,000 ரூபா சேலரி ஒவ்வொரு இடத்துலேருந்து கேட்டிருக்காங்க. டென்டல் டெக்னீஷியனுக்கு 12,600 ரூபாய், ஃபிசியோதெரபிஸ்ட்டுக்கு 13,000 ரூபா சேலரியும், சானிடரி ஒர்க்கருக்கு வந்து பார்த்திங்கன்னா 8,500 ரூபா சேலரியும் கொடுத்துருக்காங்க. இது வந்து எங்கேன்னு பார்த்தீங்கன்னா வேலூர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வந்திருக்கு. இதை வந்து விண்ணப்பத்தை எப்படி அனுப்பணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா செயலாளர், மாவட்ட நலவாழ்வு சங்கம், அதாவது டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டி மற்றும் மாவட்ட சுகாதார அலுவலகம், பிளாக் 2ல் 2வது மாடியில், மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில், மாவட்ட ஆட்சியர் வளாகத்தில், சத்துவாச்சாரி, வேலூர் மாவட்டம், வேலூர். இந்த ஃபோன் நம்பரில் கேட்டும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். vellore.nic.in இந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி 16/12/2024 5 மணிக்குள்ளே டைரெக்டாகவோ இல்லை போஸ்ட்லேயே அனுப்பிச்சலாம். என்னென்ன சர்டிஃபிகேட் தேவையோ அது எல்லாத்தையும் அட்டாச் பண்ணி டைரெக்டாகவோ இல்லை போஸ்ட்லேயே போய் கொடுங்க. இது பியூர்லி கான்ட்ராக்ட் பேசிஸு. ஸோ இதில் இருக்கிறது பிரயோஜனமே கிடையாது. உங்களுக்கு திறமை இருக்குது, என்னால் படிக்க முடியும், என்னால் எக்ஸாமை கிளியர் பண்ண முடியும், எனக்கு யாராவது கைட் பண்ணால் போதும், நான் வந்து அப்படியே பிக்கப் பண்ணி போயிடுவேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. அதுக்கு தேவையான எல்லா கைடன்ஸும் நம்மளோட வீடியோஸில் இருக்குது. ஓல்டு கொஷின் பேப்பர் இருக்குது, கோல்டன் பாயிண்ட்ஸ் இருக்குது, எங்கெங்கேருந்து வீடியோஸ் வருதுன்னு இருக்குது, எந்த ஹாஸ்பிட்டல் பெஸ்ட்டு ஹாஸ்பிட்டல்னு இருக்குது, நெகட்டிவ் மார்க்கை எப்படி அவாய்ட் பண்ணுறதுன்னு இருக்குது, செல்ஃப் அசஸ்மெண்ட் எப்படி பண்ணணுன்னு இருக்குது. இதை தவிர கோல்டன் பாயிண்ட்ஸ் போட்டிருக்கோம், நம்ம கிளாஸஸ் எடுத்திருக்கோம், செல்ஃப் அசஸ்மெண்ட் பண்ணி பார்க்குறது இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம வந்து கிட்டத்தட்ட 1,500 வீடியோவுக்கு மேலே போட்டிருக்கோம். எல்லாமே நர்சிங் அண்ட் பேராமெடிக்கல் ரிலேட்டடான வீடியோ. கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பிளேலிஸ்ட் வச்சுருக்கோம், எல்லாத்துக்கும் தனித்தனியாக ஒரு 10 பிளேலிஸ்ட் வச்சுருக்கோம். ஒன்றையும் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் ஓப்பன் பண்ணி பாருங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ ஃப்ரீயாக இருக்கப்போ நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இதையும் தாண்டி என்னோட கைடன்ஸ் வேணும்னு நினைக்கிறவங்க பெல் பட்டன் பதில் ஜாயின் பட்டன் இருக்குது, ஜாயின் பண்ணிவிட்டு உங்களோட டவுட்டை நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி எதில் வந்து உங்களுக்கு கிளாரிஃபிகேஷன் கிடைக்குங்கிறத செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுங்கள். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.